ஓ நம்ம ஓலிமர் நியூஸா? பேர் எனக்கு தெரியுமா? எச்ச எத்தனையோ விஷயத்தை பத்தி பேசிட்டாங்களா? இது மட்டும் தான் கிடைச்சதா? யாரா நீங்க எங்க இருக்கிறா வரீங்க? தமிழக வெற்றி கழக மாநாடு டேய் இந்த மனுஷன் இதையும் ரிவ்யூ பண்ணி வச்சிருக்காப்லடா டேய். இவரு ஒரு அது பேரு உங்க ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்கேன். வணக்கம், என்னோட உயிர் வணக்கங்கள். இந்த வீடியோல நம்ம டிஆர் தான் பார்க்க போறோம். I never use this Dantanaka. ஸ்டாப், அவரே இல்ல, தம்ப்நெயில் ரிவ்யூ அண்ட் ரியாக்ஷன்ஸ் தான் பார்க்க போறோம். ஸோ அதை தான் ஷார்ட்டா டிஆர்னு சொல்லி சொன்னேன். இந்த லெவலுக்கு இறங்கி அடிமட்ட வரைக்கும் போய் அலசுவோம். நேத்து டிவிகேவோட மாநாடு நடந்துச்சு. ஸோ அதை பத்தி நிறைய பேர் நிறைய வீடியோஸ் போட்டிருக்காங்க. அந்த வீடியோஸ்ல இருக்க தம்ப்நெயில்ஸ் தான் நிறைய தம்ப்நெயில்ஸ் அள்ளி போட்டு இருந்திருக்கேன். அள்ளி போட்டியா? அவன் கை காட்டுறத பாருங்க, அள்ளி போட்டேன்றான்டா. ஸோ வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி நான் பிரவீன், நீங்க பார்த்துட்டு இருக்க தக்லைட் சேனல். தாவேகா மாநாட்டுக்கு முன்னும் பின்னும் எடுக்கப்பட்ட ட்ரோன் காட்சிகள். யாரு? ஓ நம்ம ஓலிமர் நியூஸா? பேர் எனக்கு தெரியுமா? எச்ச இது வந்து ஆக்சுவலி இப்படி சொல்லணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. ஆனா இது எடுக்கிறதுக்காக ட்ரோன் ஷாட்டை வச்சுட்டு ஒருத்தன் வெயிட் பண்ணிட்டு இருப்பான் பாருங்க, மாநாட்டு முடிஞ்சதுக்கு அப்புறம். என்னடா சொல்ற? விடிய விடிய அங்கே இருந்தியா? இந்த ஒலிமர் சேனல்ல வந்துட்டு வேற வேலையே கிடையாது. வன்மத்தை கக்கி வச்சு விட்டானுங்க. வந்தவங்க எல்லாருமே அவரோட ரசிகர்கள் தான். யாருமே வந்து இந்த மாதிரி ப்ராப்பரா சேடு கும்பல்லாம் கிடையாது. இது ஐடியாலஜிக்கலி ரிஜெக்டட். ஓஹோ இவரா? ஆக்சுவலி இருவரும் என்னோட எதிரிகள். விஜய் நேரடி ஆட்டம், கண் கலங்கிய விஜய். ஆமாமா, ஆக்சுவலி உண்மையாவே கண் கலங்குறாரு. சாபுத்திரி என்ன சொல்லியிருக்கிறது கரெக்ட் தான். அவர் மூஞ்சிலாம் பிளர் பண்ணிருக்கேன், காரணம் வந்துட்டு காப்பிரைட் இஷ்யூ. அதிமுகவுடன் கூட்டணி, திமுகவுக்கு செக், விசிகாவுக்கு பாதி. அவர் எப்படா விசிகா வெளியே அனுப்புன்னு சொன்னாரு? ஏட்டா இப்படி இருக்கீங்க? அவரு இப்ப அதிமுக ஆதரிக்கிறேன்னு சொன்னாரு. அவர் எதுவுமே சொல்லவே இல்லையே. சும்மா அடிச்சு விட்டுற வேண்டியது அதிமுகவுக்கு கூட்டணி அப்படின்னு கேள்விதான் போட்டிருக்கானுங்க. பட் ஸ்டில் விசிகாவுக்கு பாதிப்பு. விசிகாவுக்கு பத்தி அவர் ஒண்ணுமே சொல்லல, சும்மா அடிச்சு விடுறானுங்க. ஏய் பரமா, அடுத்தது நீர்த்தாரை. இவங்க என்ன சொல்லிருக்காங்க? தாவேகான் முதல் மாநாட்டுக்கு விக்கிரபாண்டியில் மாஸ் காட்டிய விஜய், மாசாக என்ட்ரி தந்த விஜய். டேய் எத்தனையோ விஷயத்தை பத்தி பேசிட்டாங்களா? இது மட்டும் தான் கிடைச்சதா? யாரா நீங்க எங்க இருக்கிறா வரீங்க? விஜயின் கொள்கை முடிவால் நாம் தமிழருக்கு கிடைக்க போகும் லாபங்கள் ஒரு அணியும் கிடையாது. ஆமா, திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்றாங்க. ரெண்டு வேற வேற சித்தாந்தம். அது எப்படி கிடைக்கும்? சும்மா பேச்சுக்கு தடம் அடிச்சு விட்டாரு அவரு. கோவமா இருக்கேன் நானு. ஓகே, வென்று காட்டிட்டாரு அண்ணன் சீமான். அண்ணன் சீமான் இதுல ஒண்ணுமே செய்யல. பேசினது விஜய் தான். அதுக்கு வந்து இல்ல, இது எங்க திராவிடம்ங்கிறது எங்க கொள்கை கிடையாது, அதனால வந்துட்டு அவரோட கூட்டணி கிடையாதுங்கிறது மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. உடனே வந்துட்டு வென்று காட்டிட்டார் அண்ணன். சரி, ஓகே. திமுக தான் என் எதிரி, இழுத்து தொங்க விட்ட விஜய், குடும்பமாக கொள்ளையடிக்கும் கூட்டம். ஓகே ஓகே, அது கேட்டதான். ஆக்சுவலி இதுலயே பாத்தீங்கன்னா அதுல வந்து இவரு போட்டோ அவரு போட்டோவும் போட்டு ஓரளவுக்கு அவர் பேசுற மாதிரி, வெறித்தனமா பேசுற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே நைஸ். டிஎம்கே டிவிகே எல்லாம் ஒண்ணுதான். விஜய் விமர்சனம், சீமான் பதிலடி. ஓகே, பதில் கொடுத்தாரு. அடுத்தது விஜய் மாநாடு ஸ்தம்பித்த சுங்கச்சாவடி, கடல் போல குவிந்த கூட்டம். எஸ், அப்ரூவ்ட். அடுத்தது என்ன? விஜய் சொன்ன பாம்பு கதை. பாம்பு கதையா? அந்த பாம்பு தான் அரசியல். மெயின் எதிரி கரப்ஷன் தான். ஓகே. சீமானின் முழு ஆதரவுடன் அரசியலில் குதிக்கும் விஜய், பெரியார் அண்ணா வேண்டும், திமுக வேண்டாம். உருட்டு உருட்டு, நீ உருட்டு. சும்மா பேசி விட வேண்டியது. அவர் தான் ஆரம்பத்துல இருந்து சீமான கலாய்ச்சி விட்டாரு. என்னத்த போய். தமிழ் தேசியமும் திராவிடமும் இரு கண்கள், கதரும் உடன்பிறப்புகள், கருவாட்டு சாம்பார், கொள்கை இல்ல பன்னிகேரி. ஏன் 2 தான் சாப்பிட மாட்டியா? ஹோட்டலுக்காரே சொல்றாருல, புது காம்பினேஷன் நல்லா இருக்கும். என்ன கேட்டதானே? கருவாட்டு குழம்புல சாம்பாரையும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண மாதிரி திராவிடமும் தமிழ் தேசியமும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சோ ஓகே தானே, நல்லாதான் இருக்கு. அடுத்தது அபிநேதா விஜய்
டார்கெட் பிஜேபி ஓகே. ரிமூவல் ஆஃப் கவர்னர் போஸ்ட். ஓ அவங்களுக்கு பாத்தீங்களா, ரிமூவல் ஆஃப் கவர்மெண்ட் போஸ்ட் தான் வந்து கவர்னர் போஸ்ட் தான் வந்து அவங்களோட ஹின் பாயிண்ட். நம்ம ஆளுங்க அதெல்லாம் போட வேண்டாம் விட்டு போயிடுவாங்க. கவர்னர் வந்தா ஆளுநர் மாளிகை மூடப்பட்டது. மலன்ட்டு போனா ரெண்டு போயிருவானுங்க. நான் பார்த்ததுலயே எந்த வித டைட்டிலும் இல்லாம இந்த சென்னை வாழா மட்டும்தான் உருப்படியா இருந்துச்சு. பசங்க எல்லாம் அந்த கையில கழுத்துல துண்டை போட்டு ஜாலியா என்ஜாய் பண்ற மாதிரி. பவர்ஃபுல் ஸ்பீச் கொடுத்த தளபதி, ஷாக்கான டிவிக்கே தொண்டர்கள். ஓகே குட். என்ன கூத்தாடி அரசியலுக்கு வரக்கூடாதா? சினிமாவால் வளர்ந்த திராவிட கட்சிகள். ஆமா 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 எல்லாம் கூத்தாடி அரசியல் வரக்கூடாதுன்னா இப்ப இருக்க டிஎம்கே கூட தான் வரக்கூடாது. மக்கள் தலைவர்களான நடிகர்கள் கரெக்ட் தான். எம்ஜிஆர், ஏன் ஈவன் ஸ்டாலின் கூட தான் நடிச்சிருக்காரு இப்ப இருக்க சிஎம். கூத்தாடிங்க வரக்கூடாதுன்னா தப்பு தானே? தப்பு தான். நெக்ஸ்ட், தம்பி முதுகுல குத்திட்டான், விஜய் என்னோட ஒத்து போகல, சீமான் எடுத்த சோகமான முடிவு. தம்பி முதுகுல குத்திட்டான்லாம் ஒரு வார்த்தை கூட சொல்லல. டேய் ரிஃப்ளெக்ட், உண்மையை ரிஃப்ளெக்ட் பண்ண சொன்னா சும்மா எதையாவது ஒன்று உடனே வைக்க கூடாது. என்ன உங்களெல்லாம் வச்சுக்கிட்டு என்னடா பண்ணலாம்? முதுகுல குத்திட்டில அப்படிங்கிற மாதிரி இருக்குடா. டேய் முதுகுல குத்திட்டில்ல? இல்ல முதுகுல குத்திட்டு தப்பா இல்ல. அந்த மாதிரிலாம் ஒரு சொல்லவே இல்ல, இது சும்மா பொய் வதந்தி. விசிகாவுக்கு அழைப்பு விடுத்த விஜய், விஜய் வீசிய அரசியல் அணுகுண்டு. ஓகே. தொண்டர்களுக்கு பாடம் எடுத்த விஜய். இது மாதிரி இடையிலாங்க நம்ம அரசியல் இப்படித்தான் இருக்கும். டேய் எல்லா லைனையுமே போட்டீங்களா? இதுக்கு மேல அங்க ஒண்ணுமே இல்லையடா. இது ஓகே அப்ரூவ், பட் ரொம்ப வேர்ட்ஸா இருந்தா படிக்க கஷ்டமா இருக்கும். அடுத்தது, விசிகாவுக்கு தூண்டில் போட்ட விஜய். இவரு வேற ஒருத்தர். விஜய் ஒன்னும் பவன் கல்யாண் இல்ல, கண்டிப்பா இல்ல. ஆனா இதுக்கு மேல ஃபியூச்சர்ல மாறாம இருந்தா சரி. மிகப்பெரிய தப்பு பண்றீங்க குமாரு. யார் அந்த குமாரு? விஜயத்தான் சொல்றாரோ? சீமானை தொற்றுக்க கூடாது, தொடங்கிய இடத்திலேயே முடிவுக்கு வந்த அரசியல். டேய் யாரா நீ? ரகசியம் ஒற்றனா? அவரு பாட்டுக்கு சரி பண்றதுனா பண்ண தம்பியா, அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு விட்டாரு. நீ யாரா நீ? கோமாளி ரகசிய ஒற்றா. அடே ஒற்றா, உன்னுடைய சிந்தனையும் செயலும் அப்படியே என்னை போலவே இருக்கின்றது. நீ தலைமை ஒற்றன் என்பதை நிரூபித்து விட்டா. வடிகளா? ஓகே, இது எங்க இருந்து? ஹிந்து தமிழக வெற்றி கழகம் கான்ஃபரன்ஸ். விஜய் ஓகே ஃபைன். இது ஒன்றும் அட்ராக்டிவா இல்ல. ஹிந்து கிட்ட இருந்து இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கல. இது ஆக்சுவலி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அந்த பையனோட போட்டோ, இதோட போட்டோ, முடிச்சு விட்டீங்க போங்கன்னு சொல்லி மொத்தமா பேசுற மாதிரி இருந்துச்சு. இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்ரூவ்டு. கப்பு முக்கியம், பிகிலு நல்லாதான் இருக்கு. விஜயின் ஆவேச பேச்சு, கூட்டணி கனவில் விழுந்த இடி, குதித்து பேசிய சீமான். இடி விழுந்துருச்சா? டேய் வந்தா லாபம், வரலடா போ. தம்பி வந்தா சரி நமக்கு சப்போர்ட்டா இருப்பான்னு நினைச்சாரு. சீமானை திட்னாரா விஜய்? ஒரே பதிலில் முடித்த அடுத்த நகர்வு என்னவா இருந்தா என்னடா? புதிய தலைமுறை நீதானே? இதுக்கு முன்னாடி நீதானே? ஆமா நீதான், புதிய தலைமுறை தான். விஜய் ஆவேச பேச்சு, கூட்டணி. டேய் ஒரே நியூஸை எதுக்குடா 10 கட் பண்ற? ஏங்க மக்களை பாத்தீங்களா? அவன் போட்டிருக்கான் ஃபர்ஸ்ட், விஜயின் ஆவேச பேச்சு, கூட்டணி கனவில் விழுந்தது இடி, கொதித்து பேசிய சீமான். அதேதான் அடுத்ததும், சீமானை திட்டிய விஜய் ஒரே பதில்னு அடுத்த நகர்வு என்ன? இதுக்கு அடுத்த லைன் எல்லாம் எடுத்து வந்து அடுத்த ஒரு வீடியோவா போட்டு வச்சிருக்கானுங்க. கடவுளே கடவுள். ஆனா பாருங்க, அதே டைமிங்ல 15 hours மட்டும் தான் பண்ணிருக்காங்க. ஃப்ராடுகார பாருங்க. மிலிட்டரி நீ எங்க? விஜயின் மெர்சல் பேச்சு மிரண்டு நிற்கும் டிஎம்கே. ஓகே இது நல்லா இருக்கு. பின்னாடி இமேஜஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. வந்துட்டார்ல, எல்லா இதையும் வந்து உடனுக்குடன் தெரிவிக்கும் மிஸ்டர் மதன் கௌரி.
ஓகே. டிவிகே மாநாடு ஆல் இன் 15 மினிட்ஸ். 5 நிமிஷத்துல சொல்லி முடிச்சிருவாப்புல அவரு. சரி ஓகே. சுனாமியாக பொங்கிய தளபதி விஜய் ஃபுல் ஸ்பீச் நல்லா இருக்கு. டீசெண்டா போடுறான். வேணுட்ஸ் அப்ரூவ். அடுத்தது வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் டிவிகே. டேய் ரெனால் மடியவா? ஓ சார் நீங்க முன்னாடில இருந்தே ஆரம்பிச்சிட்டீங்க. ஓகே ஓகே ஓகே. விஜய் விசஸ் சீமான் முடிவுக்கு வந்த முக்கிய கூட்டணி. ஓகே ஓகே. இது நல்லா இருக்கு பாக்குறதுக்கு. பார்த்தோன்னே கிளிக் பண்ற மாதிரி தான் இருக்கும். உண்மையை தான் சொல்லியிருக்காங்க. அதிர வைத்த தளபதி. ஓகே ஓகே. ஏய் அன்மேட்ச்டு தளபதி ஆஃப் தமிழ்நாடு. ஓகே. தமிழகத்தின் ஈடு இணையற்ற தளபதி. உள்ள ஏதாவது சொல்லியிருப்பாப்ல, அவர் வேற ஏதாவது மாற்ற சொல்லியிருப்பாப்ல. ஃபுல் வீடியோ நான் அப்புறமேல் பாக்குறேன். பட் ஸ்டில் 2 எதிரிகள் மேடையை உடைத்த விஜய் வெளுத்து வாங்கிய பேச்சு. அவரு எப்படா மேடையை உடைச்சாரு? ஆவேசமா பேசினாரு, உடனே மேடையை உடைச்சாருங்கிற மாதிரி போட்டீங்களா? டேய் உங்க தம்ப்நெயில் ஹூக்குக்கு ஒரு அளவே இல்லையாடா? சரி ஓகே. ஏய் இவரு எங்க சார்? இது படம் இல்ல சார். விஜய் தான். விஜய் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. படம்லாம் இல்ல. நீங்க பாட்டுக்கு படம் நடிச்சு விட்டீங்க. பாப்பா இவர என்ன சொல்லியிருக்காருன்னு. தமிழக வெற்றி கழக மாநாடு எது டேய் இந்த மனுஷன் இதே ரிவ்யூ பண்ணி வச்சிருக்காப்லடா. டேய் இவரு ஒரு அது பேர் உங்க ஆர்வத்துக்கு ஒரு அளவே இல்லையாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கு. மனுஷன் இதையும் ரிவ்யூ பண்ணி வச்சிருக்காரு. ஓகே. எப்ப பார்த்தாலும் சாப்பாடு சாப்பாடு. திமுகவை கதறவிடும் விஜய் கொள்கையை அறிவித்த கட் அவுட். ஆமா அவர் வந்து கட் அவுட்ல எதையும் தான் வச்சிருந்தாரு. இப்ப காமராஜர், அம்பேத்கர் இதையும் தானே வச்சிருந்தாரு. டிஎம்கேவோட கொள்கையில இருக்க எல்லாத்தையும் தானே வச்சிருந்தாப்ல. அப்புறம் என்ன புதுசா கட் அவுட்ட பண்ணிட்டாரு முகமது சீன். இவரு பாரு அண்ணே நீங்க சீமான் கட்சினே இல்ல டிவிகே மாற போறீங்களா? டிவிகே நீங்க பாட்டுக்கு டிவிகே மாறி விடாதீங்கண்ணே. பிரேக்கிங் பேச்சு தொடங்கிய முதலே கர்ஜித்த விஜய் கூஸ்பம்ஸ் ஆன தொண்டர்கள். யாரு? ஓலிமர் செய்திகளா? யோ நீ காட்டி குடுக்குற கூட்டி குடுக்குறியா? ஃபர்ஸ்ட் என்னடா அங்க அவ்வளவு குப்பையாயிடுச்சுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ற. இப்போ கூஸ்பம்ஸ் ஆனது அப்படின்னு. எதையா உண்மை? சரி ஓகே. இதுவும் அப்ரூவ்ட். ஓகே. இது விஜய் கால்ஸ் டிஎம்கே கரப்ட் ஃபோர்ஸ். ஓகே. கரப்ஷன் கவடதாரி. இது டீசெண்டா இருக்குப்பா. ரொம்ப சூப்பரா இருக்கு. நானும் தான் உடனே கிளிக் பண்ணி பார்ப்பேன். நல்லா இருக்கு. இந்தியன் எக்ஸ்பிரஸ். ஓ சூப்பர். அது தகுந்த மாதிரி தான் இருக்கு. அடுத்தது யாரு? ஓ வன்மமா? வந்து வந்து போகுதம்மா எண்ணம் எல்லாம் வன்மம் அம்மா. மாநாட்டு மேடையிலிருந்து ஓடி வந்த விஜய் அது பேர் என்ன? ஆர்வத்தில் தவக தொண்டர்கள் செய்து செயல். ஏடா சிரிச்சா வன்மத்தை கக்கி வச்சிருக்காங்க. சரி உங்களுக்கு இனிமிதான் உங்க ஓட்ட பறிக்க போறவர் தான் விஜய் இல்லைன்னு சொல்ல. சரி மேடையில வந்தாரு அவர் என்ன பண்ணாருங்கிறத சொல்லாம தொண்டர்கள் என்ன செய்தாக செயல் தெரியுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருக்காருங்க. லீகல் நோட்டீஸ் டு விஜய் பார்ட்டி. ஓ அட்வொகேட் விக்னேஷ் முத்துக்குமார் ஜி இவரையும் நீங்க விட்டு வைக்கலையா? எங்க எப்ப பார்த்தாலும் சொருங்கிற மாதிரி பார்த்தாலும் கேஸுன்ட்டு இருக்கீங்க. சரி ஓகே. எதை வீடியோ அப்புறமேல் பாக்குறேன். ஸோ விஜய் பார்ட்டில ஏதோ லீகல் பிரச்சனை இருக்கு போல இருக்கு. யானை தரமாட்டேன்றானுங்க போல இருக்கு. அதான் சொல்லிட்டு இருக்காப்ல. யானையை ஃபோக்கஸ் பண்ணி வச்சுட்டு இருக்காப்ல. ஓகே நல்லா இருக்கு. ஓகே சூப்பர். சூனாப்பானா சுப்ரீம் கோர்ட்டே வந்தாலும் உன்னை ஒண்ணும் பண்ண முடியாதுடா. இதை இப்படியே மெயின்டைன் பண்ணு. இந்த வீடியோல நிறைய தம்ப்நெயில் போட்டிருப்போம். அதோட ரிவ்யூஸும் பார்த்திருப்போம். அது நல்லா இருக்கா நல்லா இல்லையா அப்படிங்கிறதையும் பார்த்திருப்போம். இது ஆக்சுவலி நான் நிறைய தம்ப்நெயில் கலெக்ட் பண்ணி வச்சிருந்தேன். ஒன்னோட தம்ப்நெயில் மட்டும் தான் நான் போட்டேன். ஸோ இதே வீடியோ கண்டினியூ பண்ணலாம், தம்ப்நெயில் ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ப்ளீஸ் அதை கமெண்ட்ல சொல்லுங்க. அதே மாதிரி வந்துட்டு நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னு டிஸ்லைக் பண்ணுங்க. ஸோ பார்ப்போம், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ், பை. கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்துருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி. வீடியோ வந்து தாவேகா மாநாடுக்கு அப்புறம் வந்து அடுத்த நாளே வந்து எடுக்கப்பட்ட வீடியோ. ஆனால் அது எடிட்டிங்கு பிளானிங்கு அதெல்லாம் பண்ணி கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. நானே கலாய்ச்சிருக்க ஒரு சில கருத்துக்களுக்கு எனக்கும் வந்துட்டு முரண்பாடு இருக்கு. அதெல்லாம் வந்துட்டு நான் இன்னும் அந்த வீடியோவில் தனியாக சொல்லலை. இல்லை உங்களுக்கு ஏதாவது ஒன்று பிடிக்காம இருந்துச்சு, ஒரு தமிழ் தேசியவாதிகளாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிக்காம இருந்துச்சு அப்படின்னா
ப்ளீஸ் அவங்க எந்த எந்த விதத்துல வந்து உங்களுக்கு நான் போட்ட வீடியோல இது பிடிக்கல அப்படிங்கறத நீங்க சொல்லுங்க. நான் அது எனக்கு முரணாகுதா இல்லையாங்கிறத நானும் சொல்லிடுறேன். ஏன்னா அதுக்கான நேரம் இல்ல. எடிட்டிங்ல உட்கார்றதுக்கும் ஆல்ரெடி இதுக்கு எடிட்டிங்ல உட்கார்றதுக்கே போதும் போதும்னு ஆயிடுச்சு. ஸோ அதனால எனக்கு எடிட்டிங்ல உட்கார்றதுக்கு நேரம் இல்ல. ஸோ ஏதாவது வித்தியாசம் இல்லை நீங்க இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா இருந்ததுன்னா ப்ளீஸ் அதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. இம்ப்ரூவ் பண்ணி. தேங்க்யூ.